water scarcity அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட give them a therapy. Universal cosmic energy. That is when you are sipping water. Imagine this is water. So when you are sipping water, and when the water is getting down into the food pipe of yours, and it touches down the esophagus, and it gets into your stomach, and then to cleansing all the system, and then gets into your intestine. When the water is seeping into your throat, you offer a meditative prayer that every single soul on this earth should be having the same pleasure that I am having right now when I am sipping this water. Abundant natural resources, abundant kind of availability of the natural resource, and water is always tastier even than food. You can live without food but not without water, right? So, அந்த மாதிரி ஒரு ப்ரேயரை ஒவ்வொரு தடவையும் தண்ணி உள்ளே போகும்போது நீங்கள் ப்ரே பண்ணுன்னு சொல்லி அதையும் பசங்க பண்ணாங்க. மழையெல்லாம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி, உலகத்துக்கு நம்மளும் ஒரு கருத்து சொன்னோம், அதை செஞ்சு மழை வந்தது அப்படிங்கிறது. மழை வந்தது கோயின்சிடன்ஸ், பட் நிறைய பேர் ப்ரே பண்ணது. பட் நான் அப்படி நினச்சிருக்கேன், நம்ம அப்படி சொன்னதுனால அப்படின்னு. அப்படித்தானே வாழ்க்கையை சந்தோஷப்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி இப்போ we are in a very tough situation. ஸோ நாளைக்கு 6th to 20th வரைக்கும் நான் சொன்னதை கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா லாக்டவுன் வந்துட்டு பெரிய லெவலில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா I think we are all getting successful. I'll tell you what you are supposed to do. From tomorrow onwards, in the morning, let us do meditation in a certain way. The meditation என்னன்னு சொல்லி கேட்டால் already people like Kalpita, Mitra, Darshan Siddharth are all doing meditation as the integral part of their therapies. So இப்போ நம்ம பண்ண போகிற மெடிடேஷன் என்னன்னா June 1st week இந்த பிரச்சனை கம்மியாகும். Because we are coming to the end of the second wave period. That's a fortunate news. தெரியாதவங்களுக்கு இந்த தரிசனம் சொல்லுங்க. June 1st week, second weekங்கிறப்போ நம்மளுக்கு நிறைய கம்மியாகும். ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆகஸ்ட் வீக்கில் தேர்ட் வேவ் வரும். பட் அது வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கும். இட் வில் லூஸ் இட்ஸ் இன்டென்சிட்டி. ஓகே, நான் சொல்ல போகிற மெடிடேஷன் வந்து எல்லாருக்கும் வேக்சினேஷன் கிடைக்கணும், எல்லாருக்கும் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு வேக்சினேஷன் மேலே நம்பிக்கை. பட் நான் சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால் இதிலிருந்து சத்தியமாக எல்லாரும் மீண்டு வருவாங்க. உலகத்தில் அழிக்கப்பட்ட அந்த 2% ஆஃப் த பீப்புள் அவங்க நெத்தியில் எழுதப்பட்டு போய் சேர்ந்தாங்க. COVID-19 has taken 2.5% of the entire world population now, இந்த தேதி வரைக்கும். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க உட்பட 2.5% உலக மக்கள் கோவிட்னால இறந்துருக்காங்க. டெத்தை கம்மியாகிறதுக்கு நீங்களோ நானோ வந்துட்டு வாய் கொடுத்துருக்கிற பெருமை கிடையாது. பட் நல்ல லேர்னட் பீப்புள் நினைச்சு ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணாங்கன்னா அது நடக்கும். அதனால நீங்க ஒரு மெடிடேஷன் ஒன்று பண்ணணும். என்னன்னா கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க, அப்புறம் நீங்க அந்த ரிலாக்ஸ்ட் மோடுக்கு வந்துக்கோங்க. ஒன்ஸ் யூ கம் டு ரிலாக்ஸ்ட் மோட், ப்ரேயர் எப்படி பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ப்ரேயரில் நீ ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த விஷயம் நடந்த மாதிரி நீ மைண்டில் விஷுவலைஸ் பண்ணாதான் அந்த ப்ரேயர் சரியாகும். கடவுள்கிட்ட போய் ஆண்டவா நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிங்கன்னா, நீ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வேண்டும் போது நீ பாஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்படுவியோ, நீ பாஸ் பண்ணால் எவ்வளோ வெற்றியாக ஃபீல் பண்ணுவியோ அந்த ஃபீலிங் அதை கொண்டு வரும். இல்லாட்டி கடவுள் நீ என்ன கேட்குறேன்னே தெரியாது. நான் வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு இஃப் யூ ஆர் ரியலி ப்ரேயிங் என்ன பண்ணுறது யானை அப்படின்னு மேலே இங்கே கவனம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பசங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் கொண்டு போகிறதுக்கு உங்களெல்லாம் ரிச்சாக்கிற வச்சுட்டு நம்மளால பாருங்க. இது என் எனக்கு எவ்வளோ மெடிடேஷன் பண்ணி என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ when you close your eyes, I want you to have 5 commands. இந்த 5மே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் இருக்கிற ஏரியா நடக்கும். அந்த 5 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, see people considering COVID-19 as the past.
ஷார்ட்டாக எழுதிக்கோ. COVID-19 பாஸ்ட். See people, அதாவது இப்படி ஒன்று இருந்துச்சு, நம்ம வெளியில் வந்துட்டோம். World War I நடக்கும்போது அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணாங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுதா? World War II நடக்கும்போது அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியுது. World War II முடிஞ்ச பிறகு ஜூயிஷ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது இப்போ தெரியுதா? அதான் அந்த ஜூயிஷ் பீப்புளை காப்பாற்றுறதுக்கு ஆஸ்கர் ஷிண்ட்லர்னு ஒருத்தர் வந்தார். பட் இங்கே உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்களே தான் விஸ்வரூபப்படுத்துங்க. Every man has to be a superhero of himself. See, அந்த மெடிடேஷனை நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் COVID-19 ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த விஷயம் நம்மளை பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு. இப்போ அந்த விஷயத்தையும் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பேசிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வெற்றி பெறுவதற்காக பேசிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் விஷயம் பண்ணணும். That is COVID-19 has passed. That's the first thing that you need to bring as visualization. Second one, this is very important picture. இந்த பில்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, கசப்பா டானிக் மாதிரி மருந்துகளை குடிக்காம மூஞ்சியில் மாஸ்க் போடாங்க. நம்ம 2018-19 வாழ்ந்தோம். அதெல்லாம் நினைச்சா சொந்தமாக இருக்கு. அந்த லைஃப் பாருங்க, அதை பார்க்கறது ரொம்ப முக்கியம். தட் இஸ் see your life without masks and without meds. MEDS. When I say meds, what do I mean? Medicines. See your life without masks and without meds. உங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபுல்லாக போகிற மாதிரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடை உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி, உங்களுடைய தங்கச்சியை, உங்களுடைய அண்ணனை, உங்கள் கசின் பிரதரை, உங்கள் கசின் சிஸ்டரை, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை ஒரு ஜெஸ்டர் ஆஃப் லவ், கேர் அண்ட் அஃபெக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கெல்லாம் இருக்கிற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டதா மைண்ட் விஷயம். தட்ஸ் செகண்ட் லைஃப் வித்வுட் மாஸ்க் அண்ட் மெட்ஸ். Third one, this is a very very important one. But then a second rule சொன்னேன். This is even more important, I say. என்னன்னா laughter, cheer, celebrations, okay, cinema theaters, playgrounds, stadiums. Chelsea match நடக்கும்போது அந்த ஸ்டேடியம் எப்படி இருக்கும்? So when Messi scores that goal, when Sachin hits that six, when Kohli wins the match for India, அந்த டைம்ல இருக்கிற அந்த மாப் சியர்னு மாப் சியர், எக்கச்சக்கமான மக்கள் சந்தோஷத்துல குதூகலிக்கிறது பேர் தான் மாப் சியர். So the third one that you need to visualize is mob cheer. The mob cheer. எல்லாரும் சந்தோஷமா, எல்லாரும், அதாவது நாட் பீப்புள் ஃப்ரம் ஃபேமிலி. செகண்ட்ல வந்துட்டு ஃபேமிலிக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம்னு நான் சொன்னேன். இது அப்படி இல்லை. ஒரு தேட்டரில் போய் ஒரு தலைவர் ரஜினியோடைய படத்தை பார்த்து எல்லாரும் பார்த்து விசில் அடிக்கிற மாதிரி, எல்லாரும் சிரிக்கிற மாதிரி, எல்லாரும் சீரியஸா. நான் ரஜினியோட படத்தில் போகும்போது நான் உள்ள தேட்டருக்குள்ள போவேன். காலேஜ் போகும்போது ரஜினியோட படத்துக்குள்ள போகும்போது தேட்டருக்குள்ள தனியாக தான் போவேன். ஆனால் வெளியில் வரும்போது 20 பேர் ஒன்றா வரும். ஏன்னா அங்கே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அப்படிதா? ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பாஷா 1995 பழைய படம், இது 1999. ஸோ எனக்கு அந்த 2 படம் மெயினாக தேட்டரில் போய் பார்த்தா எனக்கு அனுபவம் மறக்க மாட்டேங்குது. ஐ வென்ட் ஆஸ் அ சிங்கிள் பர்சன் அண்ட் ஐ கேம் அவுட் ஆஸ் 25 people came along with me. எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு ஃபோன் நம்பர், அப்போ வீட்டு ஃபோன் நம்பர் தான், வீட்டு ஃபோன் நம்பர்லாம் ஷேர் பண்ணிட்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் திரும்ப வந்துட்டு. ஆனால் இந்த 3 விஷுவலைசேஷன்லையுமே நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதை தேவைப்படணும். என்னென்னா இருந்துச்சு, இப்போ அதுலேருந்து மீண்டு வந்துடும். COVID-19 இருந்துச்சு, இப்போ அதுலேருந்து மீண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது ரொம்ப அவசியம். ஓகே ரைட். ஃபோர்த் ஒன் என்ன தெரியுமா? சொன்னால் சிரிப்பீங்க, ஆனாலும் நான் சொல்கிறேன். We have a lot of things to be thankful towards COVID-19. COVID-19 தேங்க்ஸ் சொல்றதுக்கான பல ரீசன்ஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. Mother Earth is taking her rights back. She is making you understand and she is taking things back from your hand of those things that she belongs to as her own. அதாவது இப்போ டெக்னாலஜியை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் போனே வேணாண்டா சாமி,
ஃபேஸ்புக் வேண்டாம், வாட்ஸ்அப் வேண்டாம், அதில் பார்த்து பயந்து செத்ததெல்லாம் போதும். ஐ மீன் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு. அமிதாப் பச்சனுக்கு கொரோனா வந்தப்போ, சில மினிஸ்டர்ஸுக்கு கொரோனா வந்தப்போ, சில ஸ்போர்ட்டிங் ஐக்கான்ஸுக்கு கொரோனா வந்தப்போ, அந்த கிறுக்கணைகள்லாம் அதுக்கப்புறம் தான் புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. ஃபோனு, லேப்டாப்பு, இன்டர்நெட்னு பார்க்காம புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. இப்போ எல்லாரும் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கோவிட் ரெக்கவர் ஆகிறவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப பெருசாக ஸ்டைலாக அதை ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஆமாம், when I was recuperating, I was coming across this wonderful book. அடிங்க புக்கு படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம், அது எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு விஷயம். அது வந்து ஒரு கோவிட் இருக்கும்போது அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் பேசலாம், ஒன்னே நப்பலாமான்னு தோணும் அது படிக்கும்போது. ஸோ இந்த ரெக்யூபரேட்டிங் அப்படிங்கிறதுல வந்து இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஆனால் சீரியஸாக நான் சொல்கிறேன், போன வருஷம் இந்த கோவிடோடைய லீத்தல் அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஆனால் போன வருஷத்தை விட இப்போ பயம் அதிகமாக இருக்கு. ஏன் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. போன வருஷம் ஸ்ப்ரெட்டிங் கம்மி, பட் டெத்ஸ் ஜாஸ்தி. இந்த தடவை ஸ்ப்ரெட் ஜாஸ்தி, பட் டெத் கம்மி இல்லையா? பயந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் 85% of COVID-19 is psychological. Exactly. 15% தான் மெக்கானிக்ஸ் அண்ட் ரியாலிட்டி. உங்களுக்கு கொடுக்கப்படுற டேட்டா அத்தனையும் தப்பு, பொய்யான. சரி, 90,000 ஃப்ரெஷ் கேசஸ் யார் சொன்னாங்க? உனக்கு யார் சொன்னாங்க? 90,000 ஃப்ரெஷ் கேசஸ் உனக்கு யார் சொன்னாங்க? டேப்லெட் உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு ஒரு என்கிட்ட வந்து ரிப்போர்ட்டராக இன்னொரு கோர் ரிப்போர்ட்டர் அவனுக்கு உனக்கு யார் சொன்னேன்? ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிட்டேன். சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உனக்கு யார் சொன்னேன்? எங்கள் தாத்தா சொன்னாங்க. அவனுக்கு உங்கள் தாத்தா உனக்கு யார் சொன்னாங்க? இப்படி தானே காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு வருஷமா அதனால நான் சும்மா அடிச்சு விட்டேன். 10,000 அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் 19,000 ஆஃபீஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்படித்தான் இருக்கு. கரெக்டாக வந்துட்டு முனிசிபல் கமிஷனில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் சென்னையில் ஒரு பெரிய லெஜர் இருக்கு. அந்த லெஜர் இருக்கிற என்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன் 90,000 per day தான் இருக்கு. அங்கதான் ஆத்தென்டிசிட்டி இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மீடியா பர்சனுக்கும் பர்மிஷன் இல்லை. அப்புறம் எப்படி பர்மிஷனே இல்லாத ஒரு ஆஃபீஸில் போய் அங்கே போய் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு நியூஸில் சொல்கிறாங்க. சன் நியூஸ்கார சும்மாவே ஆகலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடியோட கவர்மெண்ட் அப்படின்னா 19,000 கேஸ். இப்போ அதே சன் நியூஸ்கார வந்துட்டு COVID-19 கணிசமாக கம்மியாக ஏன்னா ஸ்டாலின் வந்துட்டாரு, வெளியே கொடுத்தாரு. ஆமாம், அதனால ஸோ நம்மளுடைய இப்போ எதை பற்றி பேசிட்டு gratitude for COVID. Okay, so the COVID வந்து thanks like you were a vacuum cleaner process. வேக்யூம் கிளீனிங் பண்ணும்போது அந்த ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ எரேட்டான ரூமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு எவ்வளோ தான் இருக்கும். பட் வேக்யூம் கிளீனிங் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டெக்கார்ட்ஸ் அந்த ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் அந்த ரூம் பழிச்சுன்னு இருக்கும். ஸோ கிளீனிங் ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ ப்ளீஸ் ஷோ கிராட்டிடியூட் டு COVID-19 as a cleaning process. As a cleaning process. Yes. Fifth and final one. இது வரைக்கும் நீங்கள் பேசுனது எல்லாமே அவங்க, இவங்க, அவர்கள். இந்த ஃபிஃப்த் ஒன் மட்டும் நீ, நான். நான் இந்த இடத்துல சில மூவிஸ் பற்றி பேசலான்னு ஆசைப்படுறேன். எனக்கு தேனோஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து COVID-19 சிச்சுவேஷன் அப்போ இவங்க 2 பேரும் பரவாயில்ல. சரி, தேனோஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி தான் எழுதுனது. ஸ்டான்லி அதை டிராஃப்ட் பண்ணும்போது ஸ்டான்லி பார்த்து எல்லாரும் செஞ்சாங்க. Stanley, the founder of Marvel, rest in peace. சமாளிச்சாரு. எனக்கு யாராவது இதுக்கு மூடியை சமாளிக்கிறேன் சொல்லு. ஒன்று சரி, ஏன்னா எந்த படத்தை பார்த்தாலும் இந்த படத்தில் எந்த மிருகங்களும் துன்புறுத்தப்படவில்லை. நான் அதை செஞ்சிடணும்னு எனக்கு பயமா. அடிக்கடி போயிட்டேன், அது ஒரு மாதிரி பார்த்து கஷ்டமாக போச்சு. திரும்ப அதே வருஷம் அப்புறம் வீட்டில் யார் எல்லாம் ரைட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. அப்போ அவன் வந்து அடக்கணும், நான் தான் அடக்கணும்னு சொல்லி நான் போயிட்டேன்.
அதை பார்த்துட்டு என்னமோ அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சு. குச்சி இப்படி கையில் வச்சுட்டு அப்படி க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் அதுவும் குறைக்கிறது தீச்சு, நானும் குறைக்கிறது The way I watch movies is different. If you have the tactics, நான் சொல்கிறேன் அதை எத்தனை பேர் ரிலேட் பண்ணுறீங்களோ அப்படி ரிலேட் பண்ணீங்கன்னா கை வைக்கணும். ஒரு மூவியில் ஏதாவது ஒரு சூப்பர் பவர் பார்த்தா நான் அப்படித்தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அப்படித்தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நான் அத்தனை பேர் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி. ஓகே, ஸோ கல்பிதா நித்ரா அடிச்சுக்கேன் ரெண்டு அது ஒரே மாதிரி. எனக்கு வந்து தேனோஸோடைய கான்செப்டை படிக்கும்போது நான் பெரிய லெவலில் யோசிச்சேன். ஆனால் அந்த படத்தில் அவங்க அழகாக காமிச்சிருக்கோம். சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அப்படியே அரண்டு போயிடுவாங்க, அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸ்பிரிட்லி பிரிசர்வ் சார் கேப்டன் அமெரிக்கா, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவன் கமாண்ட் கொடுப்பான். இதில் இன்ஃபினிட்டி வார் கிளைமேக்ஸ் அவன் வரும்போது கமாண்ட் எல்லாம் கொடுப்பான். ஐஸ் ஸ்டே ஷார்ட், ஐஸ் ஆன் திங் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் சொல்லும்போது அவனுக்கு ஒரு பயம். பிரிசர்வான்ஸ் கேப்டன் அமெரிக்காவுக்கு, அயன்மேனுக்கு, பிளாக் பேந்தருக்கு எல்லாருக்கும் ஒரு ரெண்டு ஒழுங்கு வரும். சும்மா ஜம்முன்னு வரும். அப்படியே வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. அவன் பொண்ணுகிட்ட மட்டும் ஒரு சாஃப்ட்னஸ் தான். அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னுடைய கேஸில் தேவை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐகானிக் ஃபிகர் இருக்கும். Cling on to that iconic figure. During this particular pandemic time, ask yourself a question: how would I be facing this if I were that iconic person? If I were Thanos, yes, comic, imaginary, fictitious character, but fictitious character அப்படின்னா எல்லாருமே fictitious character தான். எம்ஜிஆர் சினிமாவில் தான் நின்னா அவரும் fictitious character, right? Okay, so அந்த fictitious characterக்கு உயிர் கொடுக்கிறது ஒரு ரசிகன். ஸோ அப்படி உயிர் கொடுத்த ஒரு ரசிகனா இந்த இடத்துல அவராக இருந்தால் நான் எப்படி டீல் பண்ணேன்? இப்படித்தான் நானும் பார்த்து நியூஸ் பேப்பர் பார்த்து பயப்படுவேன். எல்லாத்துக்கிட்டையும் நெகட்டிவிட்டியும் ஃபியரிங் ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லை எனக்குள்ள வந்துட்டு யோசிச்சு நான் டிசீஸ் பண்ணுவதுங்களா அப்படின்னு நீங்கள் அந்த பர்சனாக இருந்து யோசிச்சு பாருங்க. I will think this as Thanos. I will think this as all the superpower heroes that I have ever admired by watching the movies. John Rambo by Sylvester Stallone, or Rocky by Sylvester Stallone. I will see as Rocky Balboa. I will see this as John Rambo. John Rambo, Vietnam soldier, veteran Vietnam soldier. Caption, Tamma caption. Live for nothing, die for something. Live for nothing, die for something. So I will see the situation as John Rambo. என்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் தெரியாது. பட் மை டேட் யூஸ் டு அப்ரிஷியேட். ஒரு ஹீரோவாக நான் பார்ப்பேன். ஒரு ஹீரோவாக இருந்தால் ஜான் ராம்போவாக இருந்தால் ஒரு அப்பா என்ன கேட்டார், யார் ஜான் ராம்போ பார்த்து கேட்குறேன். சிலுசிஸ்டாருக்கே இந்த மாதிரி காய்ச்சல் வந்தால் சொல்லி படுத்துவாங்க. ஏன் அப்படி கற்பனை தெரியாது. பட் அன்னைக்கு அவர் கற்பனைன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அட்வான்ஸ் பிஹேவியர் சயின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இன்னும் சொன்னீங்க அப்படின்னு டாக்டர் நீ பண்ணுற எல்லாத்தையும் ஒரு காரணம் என்ஜாய் அப்படின்னு போயிட்டு. ஏன்னா இந்த பைத்தியக்காரன் நீ பேசணும், நம்ம பைத்தியம் அதனால் அவர் எங்கிட்ட பேசுறேன். ஸோ இது வந்து நான் சரஸ்வதி தேவராஜ காலேஜில் லெக்சராக இருக்கேன். 2003 ஸோ திங்க் யோர்செல்ஃப் ஆஸ் an iconic person. இல்லை சார் நான் கல்பிதாவே ஃபைன் தான், நான் தக்ஷிதாவே ஃபைன் தான், எனக்கு அதை விட ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைன், தட்ஸ் ஆல்சோ a good one. பட் நம்ம எல்லாத்துக்கும் அப்படி ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக உனக்கு யாரு சொல்லுங்க சார். ஃபிக்ஷன் கேரக்டர் இல்லை அதான் இல்லைடா. இப்போ எனக்கு தேனோஸ், Stone Cold Steve Austin, or a particular character that is depicted by Rajinikanth in a particular movie, a particular character that is depicted by Shah Rukh Khan in a movie. அந்த மாதிரி நான் துப்பாக்கியில் வர அந்த கேரக்டர் ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜர். அவன் பாட்டுக்கு நாட்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு யாருமே எதுவும் சொல்லவே தேவையில்லைன்னு அவன் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துப்போம். அந்த மாதிரி அந்த மாதிரி சார் ஹியூமன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். பாடி தான் வேற யாராவது இப்படி ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் very iconic. அவன் எல்லாத்தையும் போட்டு இப்படி இருந்தால் மட்டும் நீ சொல்லுங்க. Spider, say no. You don't have it. You should be. You don't have it.
Walt Disney sir. Walt Disney. Spider-Man. Okay. Dharma? Dharma? Aditya Arunachal, police officer. Super. Good. Right. That's exactly what I'm speaking about. Not Joseph Vijay. Please understand, we are speaking about characters. Our Dr. Strange in the song. Walt Disney was a very promising one. He was an iconic person. In fact, I choose from everything out of the real. I am a fictional hero. Out of the real hero. That's why YouTube subscribe to subscribe to Yeah. Manda. Yes, Lance Robert. Lance Robert. Yeah, I'm game designer. Oh. Game designer. Lance Robert. So, the extended version of me. Nana isn't the COVID in the fight, let's take a quick recap, shall we? What is the first one? What is the first Pass. COVID is past. COVID has gone past. Number 2. Save your life without masks and A life without mask and nets. Number 3. The mob cheer that is happening in your life. Number 4. Gratitude for COVID-19. Yes, you have done something really good. And the 5th one. Iconic figure and superhero figure. See yourself. If you don't have anybody, see your own self. In fact, that's a real good one. See your own self. So these are the 5. In the Anja vechi or meditation pannu. Nama ellarum idu onna seiyumbodhu 10 பேர் இருந்தாலும் சரி 100 பேர் இருந்தாலும் சரி 1000 பேர் இருந்தாலும் சரி எஃபெக்ட் அதுக்கு தனியா இருக்கு. இத நம்ம ஒழுங்கா சின்சியரா பண்ணோம் அப்படினா நமக்கு இருக்கிற பயமும் கம்மியாகும். மத்தவங்களுக்கு இருக்கிற பயத்தை நம்ம கம்மி பண்ண முடியும். And by God May 20th நம்மளுக்கு penultimate period. There is a reason why they have kept this May 20th. May 20th க்கு அப்புறம் cases கம்மியாகும். அதனால தான் May 20th வரை வச்சிருக்காங்க. June first week போது cases ஃபுல்லாவே கம்மியாகும். Death rates கம்மியாகும். அதனால தான் அவங்க வச்சிருக்காங்க. So நாமளும் சேர்ந்து இந்த மெடிடேஷன் பண்ணாங்கிறது என்னோட ஃபீல். நீங்க என்ன? Any questions?